Hi, hello everyone. This is TAF CA 360 from TAF IS Academy. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து March 1st and 2nd உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கோட்ஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன கோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாட் யூ திங்க் யூ பிகேம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து அந்த கோட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன உங்கள் மனசில் உங்களை பற்றி நினச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து அதாக தான் நீங்கள் ஆகுவீங்க. ஸோ உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன வந்துட்டு உங்களை எப்போதுமே ஒரு போர்ட்ரைட் உங்களை நினச்சி பார்க்குறப்ப நம்ம இந்த சீட்டில் உட்காந்துருப்போம், நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பரன்ஸ் நீங்களாம் வந்து யோசிச்சு பார்ப்பீங்க. நம்ம வந்துட்டு ஒரு குரூப் 1 கேடரில் இருப்போம், நம்ம ஒரு விஏஓ இருப்போம், இந்தமாரி எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் எவ்வளோ செட் பண்ணி அதுக்காக உழைச்சி நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ, ஸோ அதே தான் கண்டிப்பாக நீங்கள் ஆகுவீங்க. ஸோ அதனால் வந்து வாட் யூ திங்க் யூ பிகேம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்றைக்கான லைன்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தாச்சு. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின், which airport wins ACI ASQ Arrivals Award 2025? ACIனா வந்து ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏஎஸ்கியூனா ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இந்த சர்வீஸ் குவாலிட்டி அப்படின்னா அவங்க வந்து இமிக்ரேஷன்லேருந்து பேக்கேஜஸ்லேருந்து எல்லா ஒர்க்கையும் சேர்ந்து இந்த ஏர்போர்ட்டில் இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அந்த விஷயத்தில் வந்து இந்த ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல்ஸ் வந்துட்டு ஒரு எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஏர்போர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சூஸ் பண்ணி ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து விச் ஏர்போர்ட் வின்ஸ் ACI ASQ Arrivals Award 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேங்களூர் ஏர்போர்ட். ஓகேவா? மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வந்துட்டு இந்த ACI ASQ Arrivals Award 2025 வந்துட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, இதோடைய explanation பார்த்துடலாம். ஸோ மேங்களூர் ஏர்போர்ட் வின்ஸ் ACI ASQ Arrivals Award 2025. மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஹாஸ் பீன் செலக்டட் அமாங் 6 ஏர்போர்ட்ஸ் globally for the airport service quality. இந்த ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி ACIனால இது செலக்ட் பண்ணப்பட்டது வந்து குளோபலி 6 ஏர்போர்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஏர்போர்ட் தான் இந்த மேங்களூர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து கான்செக்யூட்டிவ் டைமாக வந்துட்டு 2024லேயும் இதே மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வாங்குச்சு. இப்போயும் வந்துட்டு நெக்ஸ்ட் டு தட் 2025லேயும் இவங்களே தான் வந்துட்டு இந்த ASQ Arrivals Award 2025 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், திஸ் மார்க்ஸ் தி செகண்ட் கான்செக்யூட்டிவ் இயர். நான் சொன்ன மாதிரி வந்து 2024ல் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டு தட் 2025ல இவங்க தான் வாங்கியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டை மேனேஜ் பண்ணுற அந்த ஒரு கம்பெனி யாருன்னா த அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். ஓகேவா? அதானி குரூப்ஸ் தான் இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? த அவார்ட் அண்டர்லைன்ஸ் தி ஏர்போர்ட் எம்பசிஸ் ஆன் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் கஸ்டமர் ஃபோக்கஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸ். கஸ்டமருக்கு தேவையான அவங்களை ஈர்க்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவாலிட்டிஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்ரேஷ்னலி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இமிக்ரேஷன் ப்ராசஸ், பேகேஜஸ் ப்ராசஸ், அப்புறம் பேசஞ்சர்ஸ் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த ASQ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்போர்ட் சர்வீஸ் குவாலிட்டி. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களுக்கு இந்த அவார்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார்? மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செகண்ட் ஒன் பார்த்துலாம். விச் ஸ்டேட் ஹோல்ட்ஸ் தி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி? ஸோ இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வாரணாசி. அப்போ வாரணாசியை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் என்ன அப்படிங்கிறதான் கொஷினு. ஸோ பார்த்தீங்கன்னா UP தான் வந்துட்டு அந்த ஸ்டேட். உத்தரப்பிரதேஷில் தானே வாரணாசி இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். வாரணாசி செட்ஸ் கின்னஸ் ரெக்கார்ட் வித் 2.51 lakh saplings. Varanasi, the parliamentary constitution of Prime Minister Narendra Modi, has entered the Guinness World Records by planting over 2.51 lakh saplings within single hour.
ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் வந்து முன்னாடியே ஒரு ரெக்கார்ட் வச்சுருந்தாங்க. 1.53 லேக் சாப்லிங்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தின் 1 ஹவர்க்குள்ளே அவங்க எல்லாருமே வந்துட்டு அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா நம்ம அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டோம். கின்னஸ் ரெக்கார்டை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம். 2.51 லேக் சாப்லிங்ஸ் ஓகேவா மரக்கன்றுகளை வந்து நம்ம வந்து நட்டிருக்கோம். ஸோ எங்கே இந்த பிளான்டேஷன் நடந்திருக்குன்னா வந்து வாரணாசியில் முனிசிபல் கார்பரேஷனை சேர்ந்த ஒரு 20,000 ரெசிடென்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து தான் வித்தின் 1 ஹவர்க்குள்ளே 2.51 லேக் சாப்லிங்ஸை வந்து நட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே க்ரீன் கவரை பேஸ்டு தான். எப்படின்னா வந்துட்டு இப்படி மரங்கள் நடுறது மூலிமா வந்துட்டு ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணி இந்த கார்பன் எமிஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி வந்து க்ரீன் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு க்ரீன் கவராக பரவி மரங்கள் நிறையா இருந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு எல்லா விதத்துலேயும் நல்லது தானே. ஸோ அப்போ வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு மெயின் யூசஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை வந்து ஒரு ஒர்க்காக வந்துட்டு இப்போ பண்ணியிருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டும் அது மூலிமா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. இது மெயினாக ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா வாரணாசி வந்துட்டு யூபியில் இருக்குது. அது வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோடைய பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சிங்கிறதுனால அவருடைய தொகுதி. ஓகேவா. ஸோ அதனால இப்போ கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா. சரி நெக்ஸ்ட். The plantation was conducted in the Domeri area along the Ganga river front by the Varanasi Municipal Corporation on March 1st பண்ணியிருக்காங்க. More than 20,000 residents were participated and planted a samplings அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நமோ வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயோடைவர்சிட்டி பார்க் அப்படின்னு சொல்லலாம். நமோவானா ஒரு க்ரீன் கவர், எங்கே பார்த்தாலும் இந்தமாரி மரங்கள் நடுறத ஒரு மெயின் ப்ராஜெக்டாக எடுத்து ஒரு பயோடைவர்சிட்டி பார்க்காக இந்த ஒர்க்கை பண்ணுறது தான் நமோ வேன். இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு யார் ரிலீஸ் பண்ணேன்னா பூபேந்திர யாதவ், நம்மளுடைய வந்து யூனியன் மினிஸ்டர் ஃபார் த என்விரான்மெண்ட் எல்லாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு தொடங்கி வச்சார், இனாக்ரேட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மேஜர் அர்பன் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் நேம்டு நமோ வேன் யூஸிங் மியாவாக்கி மெத்தட். மியாவாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா வந்து இந்த பிளான்ட் ஸ்பீசஸ் இதுன்னு சொல்லிட்டு சில ஸ்பீசஸில் நேட்டிவ் ஸ்பீசஸாக நம்ம இப்போ நம்ம ஒன்றா ஸ்பெஷாலிட்டியாக சில ட்ரீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அழிஞ்சிட்டு வராமல் அதையும் பாதுகாத்து நம்ம வந்துட்டு நிறையா வந்து நடுற மாதிரி இருக்கணும். நேட்டிவ் ஸ்பீசஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதே விதத்தில் ஒரு டென்ஸ் பிளான்டேஷனாக ஒரு ஃபாரஸ்ட் கவராகவும் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் செடிகள் மரங்கள் இருக்க மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகி ஃபுல்லாகவே வந்து ஒரு இந்த இப்போ ஓசோன் டெப்ளீஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கிளைமேட் ஆக்ஷன், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இது அதில் இருந்து நம்மளை பாதுகாக்கிற வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மியாவாக்கி மெத்தட் இன்வால்வ் டென்ஸ் பிளான்டேஷன் ஆஃப் தி நேட்டிவ் ஸ்பீசஸ் டு ஆக்சிலரேட் ஃபாரஸ்ட் க்ரோத் அண்ட் ஹேண்ட்ஸ் பயோடைவர்சிட்டி. சரியா. அதான் அந்த பயோடைவர்சிட்டி பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நமோ பார்க். நமோ பயோடைவர்சிட்டி பார்க்னாலே என்னது பிளான்டேஷன் ஆஃப் தி ட்ரீஸ் இஸ் அ க்ரீன் கவர் ப்ராஜெக்ட். ஓகேவா. ஸோ அதில் இந்த மியாவாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்கிறத டென்ஸ் பிளான்டேஷன் ஆஃப் தி நேட்டிவ் ஸ்பீசஸ், அதை வந்துட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபாரஸ்ட் க்ரோத்தாக ஒரு பயோடைவர்சிட்டிக்கு நம்ம வந்து ஃபுல்லாக நடுறது தான் அதோடைய மெயின் வேலை. ஓகேவா. சரி, பிளான் பண்ணுறது அலாங் சைட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 20,000 ரெசிடென்ட்ஸ் வந்துட்டு சாம்பிளிங்ஸ் வந்து 2.5 லேக் நட்டாங்களா. அதில் வந்து 10,000 டிம்பர் ட்ரீஸ் இருக்குது, 40,000 ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ். ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ்னால் இப்போ மேங்கோ ட்ரீ இருக்கலாம், அந்த மாதிரி வந்து ஒரு பல வகை ஒரு சப்போட்டா மரம் இருக்கலாம், அந்த மாதிரி வந்து ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸையும் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீஸ் லார்ஜ் ஸ்கேல் பிளான்டேஷன் அலைன்ஸ் வித் கிரீன் கவர் அண்ட் கிளைமேட் ரிலையன்ஸ் இன் அர்பன் சென்டர்ஸ் அலாங் வித் தி ரீஸ்டோரேஷன் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் என்விரான்மெண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு ஒரு க்ரெடென்ஷியலாக இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒர்க்கு. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு third one, what is a global citizen science platform for recording bird observations? ஓகேவா. ஸோ வந்து ஒரு குளோபல் சிட்டிசன் சயின்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெக்கார்டிங் பேர்ட் அப்சர்வேஷன்ஸ். ஸோ எந்தெந்த பேர்ட்லாம் இருக்குது, எந்தெந்த பேர்ட்ஸ்லாம் எக்ஸ்டிங்ஷனில் இருக்குது, என்டேஞ்சர்டில் இருக்குது, ரெட் ஸ்பாட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு லீஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லை ஹையர் நம்பரில் இருக்கா, இது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுறது தான் இந்த IUCN அப்படின்னு சொல்லக்கூடியது. IUCN லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. ஸோ அப்படின்னா வந்துட்டு இந்தியன் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் IUCN. ஓகேவா. ஸோ அதில் வந்து இந்த குளோபல் சிட்டிசன் சயின்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் தி ரெக்கார்டிங் பேர்டோட அப்சர்வேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா eBird அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த
அந்த பிளாட்ஃபார்ம். ஓகேவா? சரி, அப்போ climate threatens Nilgiri wood pigeon habitat. இந்த நீல்கிரி வுட் பீஜியன் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா வந்து நீல்கிரி வுட் பீஜியனுடைய அந்த வசிக்கக்கூடிய இடங்கள் தான் ஹேபிடேட். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து த்ரெட்டன்ஸ் பண்ணுற வகையில் இருக்குது. அதுக்கு ஷூட்டபுளாக எதுவும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்டிங்ஷன் என்டேஞ்சர்டு ஒரு லீஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த நீல்கிரி உடன் பீஜன் அப்படிங்கிறத அதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர்டு டு நார்மலான பீஜன் இருக்குல்ல, ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நெக்கில் வந்து ஒரு ஒயிட் பேட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா அதோட பிரெஸ்ட் ரீஜன் வந்து பிங்க் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் அதோட விங்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபெதர் வந்து ஒயிட் பேச்சஸ் அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட், அது வந்து ஒரு மாதிரி பேல் க்ரே அந்த மாதிரி கலரில் இருக்கும். இது வந்து அதோடைய ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ நீல்கிரி அப்படின்னு சொல்கிறதுனால தான் இதை நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். நம்மளுடைய வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜன்ஸ் நீல்கிரி ஃபாரஸ்ட்டு எல்லாத்துலேயும் வருது அப்படிங்கிறதுனால நீல்கிரி மவுண்டைன்ஸ், சரியா, ப்ளூ மவுண்டைன்ஸ்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். வுட் பீஜியன். ஓகேவா? ஸோ ஆல்தோ த ஸ்பீசிஸ் இஸ் கரண்ட்லி லிஸ்டட் as the least concern by the IUCN experts question that this status is being lodged on estimated distribution and assume the population size succeeding 10,000 mature individuals. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னா இது IUCN-உடைய அந்த லிஸ்டடில் வந்து லீஸ்ட் கன்சர்னாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து 10,000 மெச்சூர்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரீஜியன், அதாவது எண்டமிக்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ளூர் இந்த இடத்துல தான் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நான் எண்டமிக் சொல்லுவோம். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் இது அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா eBird is a global citizen science platform for recording bird observations. MaxEnt அப்படின்னு சொல்லக்கூடியது தான் is a machine learning tool used for the species distribution modeling. ஸோ எந்த இடத்துல எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் லேர்னிங் டூல் தான் இந்த MaxEnt. ஸ்கை ஐலாண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸ்கை ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு மேலே வந்து அதோடைய அந்த ஹேபிடேட் இருக்கக்கூடிய அளவில் வந்துட்டு ஒரு மேலே வந்து ஒரு பிளேஸ் இருக்குது, சரியான, கீழே வந்து சரௌண்டட் பை வந்துட்டு ஒரு பிளைன்ஸ் நார்மலாக அது ஷூட்டபுளாக அதுக்கு இல்லாத மாதிரி டெசர்ட் ஏரியாவா அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்கை ஐலாண்ட்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க, அப்புறம் வந்துட்டு வேறு இடங்களில் வந்துட்டு இப்போ வந்து பிரசிலியன் இந்த மாதிரி இடங்களில் வேறு இடத்துல இந்த ஸ்கை ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பாட்ஸ் இருக்குது. refers to isolated high elevation ecosystem with high endemism mostly seen in the Nilgiris and Anaimalai hills of Tamil Nadu. நம்மளுடைய தமிழ்நாடுலேயும் கேரளாலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஸ்கை ஐலாண்ட்ஸில் தான் இது மோஸ்ட்லி சீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஐசோலேட்டட் பாப்புலேஷன் ஆஃப் திஸ் உடன் பீஜன் வந்துட்டு வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிலிகிரி ரங்கன் ஹில்ஸ் அண்டு நந்தி ஹில்ஸ் நார்தன் மகாராஷ்டிரா. ஓகேவா? பிலிகிரி ரங்கன் ஹில்ஸு, நந்தி ஹில்ஸ் அண்டு நார்தன் ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிராவில் இதெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இப்போ நம்ம இங்கே இது மூலயமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா IUCN-உடைய அந்த லீஸ்ட் கன்சர்ன் லிஸ்ட்டில் ஒன்லி 10,000 பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் தான் வந்துட்டு இந்த உடன் நீல்கிரி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. இது மோஸ்ட்லி சீன் இன் தி ஸ்கை ஐலாண்ட்ஸு. அது வந்து அண்ட் ஆல்சோ வந்துட்டு eBird பிளாட்ஃபார்ம் மூலிமா இதை வந்து அப்சர்வ் பண்ணதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு அந்த எண்டமிக் ரீஜனான வந்து நீல்கிரிஸ் அண்ட் ஆனைமலை ஹில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பிலிகிரி ரங்கன் ஹில்ஸ் அண்ட் நந்தி ஹில்ஸில் வந்துட்டு நார்தன் மகாராஷ்டிரா இந்த இடத்துல தான் வந்துட்டு மோஸ்ட்லி காணப்படுது. இப்போ வந்துட்டு அது ரொம்ப கம்மியான அளவில் காணப்படுது. அதனால வந்து அதை நம்ம இன்னும் வந்துட்டு பாதுகாக்கணும், கன்சர்வ் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த லிஸ்ட்டில் வந்திருக்குன்னு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வேர் இஸ் குனோ நேஷ்னல் பார்க் லொக்கேட்டட்? குனோ நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ என்னென்னா cheetah have been recently reintroduced to India through a major conservation project called Project Cheetah அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட்டா வந்துட்டு இங்கே நம்மளோட இந்தியாவில் சுத்தமாக 1952 எக்ஸ்டிங்ஷன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் போயிடுச்சு. அப்படின்னா அழிவு நிலையில் வந்துட்டு சீட்டா இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர்
2022ல பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நமீபியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கண்ட்ரி இன் சவுத் ஆஃப்ரிக்கா, சரியா? ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 8 சீட்டாஸை நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம், ஓகேவா? சரி, இது எப்போ 2022ல. ஆஃப்டர் டு தட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12 சீட்டாஸை வந்துட்டு நம்ம February 2023ல சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து திரும்ப வந்துட்டு ஒரு 12 சீட்டாஸை வந்துட்டு நம்ம அங்கேருந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம், ஓகேவா? எங்கே இது எல்லாமே வந்து குனோ நேஷ்னல் பார்க்குக்கு. ஆஃப்டர் டு தட் பார்த்தீங்கன்னா ஒரு 19 சீட்டாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வரப்பட்ட அந்த சீட்டாஸ்லேருந்து பார்ன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பிறந்த சீட்டாஸ் வந்துட்டு 19. இப்போ கூட வந்து லாஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், கேமினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குனோ நேஷ்னல் பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டா வந்துட்டு 3 கப்ஸுக்கு வந்துட்டு பிறப்பு கொடுத்துச்சு. ஒரு வந்துட்டு 3 கப்ஸ் வந்து பறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இப்போ டோட்டலாக எவ்வளோ நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இப்போ 19 பார்ன் அவுட்ஸ் வந்து புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து மார்ச் பிப்ரவரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 சீட்டாஸை நம்ம வந்து அதே மாதிரி வந்து போட்ஸ்வானாலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், சரியா? இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து 48 சீட்டாஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? 48 சீட்டாஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு சக்ஸஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? As of the March 2026, the population has grown to 48, including Kuno National Park and Gandhi Sagar Sanctuary in Madhya Pradesh. அங்கேயும் சில சீட்டாக்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்து 48 we are holding அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ 9 சீட்டாஸ் அடல்ட் சீட்டாஸ் அரைவ்டு ஃப்ரம் தி போட்ஸ்வானா. இந்த 9 சீட்டாஸில் வந்து 6 வந்து ஃபீமேல்ஸும் 3 வந்து மெயில்ஸுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ அது வந்து அரைவ்டு ஃப்ரம் தி போட்ஸ்வானா in the February March 2026, boosting the total population. So the project marks here major effort to bring back the species after it was declared extinct in India 1952ல எக்ஸ்டிங்க்ட்னு அதை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் வந்துட்டு சீட்டா வந்து அரைவ் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து நமீபியாலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு போட்ஸ்வானா. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு சதர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரீஸ் தான். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா, போட்ஸ்வானாலாம் சதர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து அங்கே தான் நிறைய சீட்டாங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சீட்டாஸ்னால் வந்துட்டு சிவிங்கி புலி அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழில், ஓகேவா? So next, 5th question. Operation Epic Fury and Roaring Lion is a joint attack on Iran by which 2 countries? So என்ன 2 கண்ட்ரீஸ்னால இஸ்ரேலும் யூஎஸும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணது தான் இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அண்ட் ரோரிங் லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் கம்பைன்ட் அட்டாக் ஆன் ஈரான், ஓகேவா? சரி, இப்போ இந்த ஈரானுக்கு சைடில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோஸ்ட் லைனில் 500 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய குவைத்தோட ஏர்போர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டாக் ஆகிடுச்சு. ஸோ என்ன இந்த அவங்களுடைய மேஜரான அவங்களோட அந்த சுப்ரீம் லீடர் தங்கக்கூடிய மாளிகை, அப்புறம் வந்து ஸ்கூல் மேலே வந்து அட்டாக் பண்ணி அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ இந்தமாரி மேஜர் அட்டாக் இஸ் கோயிங் ஆன் எது மேலேனா ஈரான் மேலே, ஓகேவா? சரி, ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து இந்த என்ரிச்டு யுரேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யுரேனியமை வந்துட்டு அவங்க வந்து ஆஸ் அ நியூக்ளியர் ரியாக்டர் ஃபியூயலாக வந்துட்டு அவங்க வந்து என்ரிச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, செறிவூட்டிக்கிட்டே வந்து இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி அதுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சைட்லேருந்து வந்துட்டு சொல்லியும் இவங்க வந்துட்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு அட்டாக். அதுவும் இல்லாமல் ஈரானுக்குள்ளே ஏற்கனவே அவங்களுடைய பீப்புளுடைய ரிவோல்ட்ஸ் வந்துட்டு சில அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு சில இது பிடிக்காமல் ஏற்கனவே போய்ட்டு இருந்துச்சு. அதை இன்னும் தூண்டி விட்டு இன்னும் பெரிய ப்ராப்ளமாக இவங்களும் ஆப்ரேஷன் அட்டாக் பண்ணி ஸோ பெரிய விதத்தில் இப்போ வந்துட்டு ஒரு வாராக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? சரி, அது என்னன்னு பார்த்துலாம். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அண்ட் இஸ்ரேல் ஆப்ரேஷன் ரோரிங் லைன், ஓகேவா?
Roaring Lion launched a joint attack அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். The attack was carried out accusing Iran of enriching uranium required for nuclear weapons production. ஸோ இதில் வந்து ஈரானோட சுப்ரீம் லீடர், ஸோ நம்மளை மாதிரி இங்கே பிரசிடென்ட் அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்து ஒரு மத குரு சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய த அயட்டொல்லா அலி காமெனை அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ வாஸ் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து த ஆர்மி சீஃப் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ லாஸ்ட் தேர் லைஃப்ஸ் இந்த அட்டாக்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து 1939 மசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு, இந்த காமினை அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேவா? ஸோ அவர் தான் சுப்ரீம் லீடராக இருந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1979 வந்து ஒரு இரானியன் ரெவல்யூஷன், அவங்க இதுக்குள்ளேயே ஒரு ரிவோல்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் கூட பங்கேற்றிருக்காரு இந்த காமினை. ஸோ அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஷா ஆஃப் தி ஈரான் முகமது ரெஷா பாலவி அப்படின்னு சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த ரிவோல்ட் நடந்திருக்கு. வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் தி பவர். அவர்கிட்ட இந்த பவரை வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து 1981 பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி இஸ்லாமிக் ரிபப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஈரான்ஸ் தேர்டு சுப்ரீம் பிரசிடென்ட், அதாவது சுப்ரீம் லீடராக வந்துட்டு இந்த காமினை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பவரை வந்துட்டு பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணி எதுக்குமே பின்வாங்காமல் பெரிய அளவில் அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக அவங்க இருந்தாங்க, ஹோல்ட் பண்ணி அவங்க பவர் இருந்தாங்க, அவங்களே இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் இப்போ இறந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் சுப்ரீம் லீடராக யார் வந்திருக்காரு, அவருடைய பையனாகிய அவருடைய சன் அயதுல்லா ஹராஃபி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இவருடைய இந்த டெத்தை வந்துட்டு 40 days வந்து துக்கம் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது என்னன்னா இப்போ வந்து ஒரு என்ரிச்டு யுரேனியம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நேச்சுரல் ரேர் யுரேனியம் U-235 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐசோடோப்ஸை வந்து என்ரிச் பண்ணுறது மூலிமா அது வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் ஃபியூயலாக வந்துட்டு மாறுது. ஸோ பெரிய நியூக்ளியர் வெப்பன் அவங்க ஹோல்ட் பண்ணுற ஒரு கண்டிஷன்ஸ் வரப்போ ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இதை கேட்காதப்ப தான் இவங்களுக்குள்ளே இந்த வார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்த்துடலாமா? Prime Minister visited Madurai and laid the foundation stone for the project worth it அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மதுரை, ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாஞ்சூர் கூட விசிட் பண்ணியிருக்காரு, புதுச்சேரி, தாஞ்சூர், அதுக்கப்புறம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மதுரையில் போயிட்டு என்னென்ன வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ worth எவ்வளோனா ₹4,400 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். Prime Minister visited Madurai and laid the foundation stone for the project 4,400 crore. The Marakanam Puducherry National Highway will be converted into 4-lane road. 4 வழிச்சாலையா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் லைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பரமக்குடி ராமநாதபுரம் ஹைவேஸ் வந்து கன்வெர்டட் டு தி 4-lane road ஆகும். அண்ட் ஆல்சோ இனாக்ரேஷன் ஆஃப் தி 8 இன்னோவேட்டட் ரயில்வே ஸ்டேஷன் அதையும் தொடங்கி வச்சுக்கார். நெக்ஸ்ட் வந்து சென்னையில் வந்து இந்த சென்னை பீச் அண்ட் எக்மோருக்கான அந்த ரயில்வே லைன் வந்துட்டு ஏற்கனவே 3 இருக்கப்போ 4th ரயில்வே லைன் வந்துட்டு 4.3 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு அதையும் தொடங்கி வச்சுருக்காரு, இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் US யூத் அபேஸ் ஹெல்ட் அட். சரி, இந்த ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூஎஸோட நேம் வந்து யூத் அபேஸ். ஓகேவா? இது எங்கே நடந்திருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ என்ன ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கண்டக்டட் 16th எடிஷன் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் யூத் அபேஸ். ஸோ இது எங்கே நடந்திருக்கு? பக்லோ, ஹிமாச்சல் பிரதேஷில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஹூ இஸ் தி வின்னர் ஆஃப் தி துபாய் டியூட்டி ஃப்ரீ டென்னிஸ் சாம்பியன்ஷிப் மென்ஸ்? ஓகே, ஸோ இதில் யார் வந்து சாம்பியன் அப்படின்னா டேனியல் மெட்வெடேவ். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். டு டென்னிஸ் டோர்னமெண்ட் 2026
ஃபர்ஸ்ட் மெக்சிகன் ஓப்பன் மென்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட் அதில் வந்து யார் சாம்பியன்னா ஃப்ளாவியோ கொபாலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சாம்பியன். இட்டாலியை சேர்ந்தவர். ரன்னர் அப்பா யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் டியாஃபோ USA. ஸோ இவரை டிஃபீட் பண்ணிட்டு தான் இவர் வின் பண்ணியிருக்காரு இந்த கொபாலி. ஸோ இந்த கொபாலி அப்படிங்கிறவர் வந்துட்டு 3rd ATP டூர் டைட்டில் வின் பண்ணியிருக்கார். ஓகேவா, டோர்னமெண்ட் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, ஸோ அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த ATP. அதில் வந்து 3rd டோர்னமெண்ட் டைட்டில் இவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் துபாய் டியூட்டி ஃப்ரீ டென்னிஸ் சாம்பியன்ஷிப் மென்ஸ் அதில் வந்து டேனல் மெட்வடேவ் ரஷ்யாவை சேர்ந்தவர் வந்து டலோன் கிரிக்ஸ்பூர் நெதர்லாண்டை சேர்ந்தவரை டிஃபீட் பண்ணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹீ போன். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த மெட்வடேவ் வந்துட்டு ஓன் ஹிஸ் 26th கெரியர் டைட்டிலாக இவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் 9th question. After 67 years of participation, who won the Ranji Trophy cricket tournament அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ வந்து 92 இயர்ஸாக வந்துட்டு இந்த ராஞ்சி ட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது, ஜார்க்கண்ட் ராஞ்சி. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு கர்நாடகாவை டிஃபீட் பண்ணி இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் 67 இயர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இந்த இயர் தான் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு ஓன் திஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓன் தி சாம்பியன்ஷிப் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 92 இயர்ஸ் ஆஃப் டோர்னமெண்ட் அண்ட் 67 இயர்ஸ் ஆஃப் தி பார்ட்டிசிபேஷன். திஸ் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ஸ் ஃபர்ஸ்ட் டைட்டில். ஓகேவா, ஸோ இந்த பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து சுபம் புண்டீர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் அண்ட் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வந்து ஆக்யூப் நபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிரிக்கெட்டருக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாம். இம்பார்ட்டன்ட் டேஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே வந்துட்டு March 1st. தீம் வந்து பீப்புள் ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு எதுலையுமே இருக்கக்கூடாது. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக்ஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷனோ இல்லை இவங்க வந்து புவர் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேஷனோ எந்த விதத்துலையுமே டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் அவேர்னஸ் டே March 1st. நெக்ஸ்ட் வேர்ல்டு சீ கிராஸ் டே March 1st அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீ கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு ஆர்கனிசம். அது வந்துட்டு கடல் கடியில் இருக்கக்கூடிய அந்த சீ கிராஸ் அந்த இது பார்த்திங்கன்னா நிறையா வந்து மித்த அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சீ ஆர்கனிசம்ஸ் அதில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு டே தான் இந்த சீ கிராசஸ் டே அப்படின்னு சொல்லி ஒரு எக்கோசிஸ்டம் மெயின்டைன் ஆகுது. சீ கிராசஸ் என்ரிச் ஓஷன் டைவர்சிட்டி அண்ட் ஃபிஷரிஸ். சீ கிராசஸ் என்ஹான்ஸ் மெரைன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தே இம்ப்ரூவ் ஃபிஷரி ரிசோர்சஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தன் தி மெரைன் எக்கோசிஸ்டம். ஸோ இது வந்து மெரைன் எக்கோசிஸ்டமை இது கரெக்டாக பண்ணி வைக்கிறதுல இதோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது, கான்ட்ரிபியூஷன். பட் இப்போ இதில் வந்து நிறைய பொல்யூஷன் மெரைன் பொல்யூஷனும் ஆகுறதுனால பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுவும் வந்து நிறையா வந்து அழியப்படுது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் அதை நம்ம கரெக்டாக பாதுகாக்கணுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் டேவாகவும் தான் இந்த வேர்ல்டு சீ கிராஸ் டே அப்படின்னுங்கிறது இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செல்ஃப் இன்ஜுரி அவேர்னஸ் டே March 1st. செல்ஃப் இன்ஜுரினா நம்மளை வந்து அட்டாக் பண்ணிக்கிறது. ஒரு எமோஷனலாக சுச்சுவேஷனில் நம்மளை இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இந்தமாரி இது பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த செல்ஃப் இன்ஜுரி அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே March 1st. சிவில் டிஃபென்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஃபென்ஸ் இருக்கிற எல்லாமே டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸு நேவி மிலிட்ரி இது எல்லாமே தான் சிவில் டிஃபென்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது March 1st. நெக்ஸ்ட் அவங்கள ஹானர் பண்ணக்கூடிய டே வேர்ல்டு டென்னிஸ் டே அப்படிங்கிறது March 2nd. ஃபஸ்ட்டு மண்டே ஆஃப் தி மார்ச் வந்துட்டு இந்த வேர்ல்டு டென்னிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, டென்னிஸ் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டே தான் இந்த டென்னிஸ் டே, வேர்ல்டு டென்னிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தாச்சு அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.